மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களுக்கும் மதிய நேர வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையிலே கடைசி வகுப்பில் முன்னோட்டுக்கள் பின்னோட்டுக்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான பகுதி ஒன்று விளங்கப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் வழக்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு இலக்கண பகுதி. அந்த வழக்கில ஒன்று இயல்பு வழக்கு என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்த தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகின்ற வழக்குகளின் 2 விதமான வகைப்பாடுகள் காணப்படுகின்றது. அந்த இயல்பு வழக்கில நாங்கள் 3 விடயத்தை அவதானிக்க வேண்டும். தகுதி வழக்கில 3 விடயத்தை அவதானிக்க வேண்டும். அந்த விடயங்களை அவதானித்தால்தான் அந்த வழக்கு என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான இலக்கண பகுதி முழுமைத்தன்மையை அடையும். அதாவது வழக்கு, அதில் இயல்பு வழக்கு என்று சொல்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. அடுத்த 2வது தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகிற விடயம். இந்த 2 விடயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவதானித்துக் கொள்ள வேண்டும். வழக்கு என்றது என்னவாயிருக்கும் என்றால், வழக்கு என்பது தமிழில பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள், சொற்றொடர்கள் வழக்கு என்று குறிப்பிடப்படும். தமிழில பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் அல்லது சொற்றொடர்களை நாங்கள் வழக்குகள் என்று அழைப்போம். இந்த வழக்கை தமிழ் இலக்கணத்தின் அடிப்படையில் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று இயல்பு வழக்கு என்று சொல்லப்படும், அடுத்தது தகுதி வழக்கு. ஒன்று இயல்பு வழக்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கு இருக்கின்றது. அடுத்தது 2வது தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகிற வழக்கு. இந்த 2ம் வழக்கினுடைய வகைப்பாடுகளாக இருக்கும். ஒன்று இயல்பு வழக்கு, அடுத்தது தகுதி வழக்கு. வழக்கண்டா என்னென்றால், தமிழில பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள், சொற்றொடர்கள் வழக்கு என்று அழைக்கப்படும். இது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 விதமான வகைப்பாடுகளில் காணப்படும். ஒன்று இயல்பு வழக்கு என்று சொல்லப்படுகின்றது, அடுத்த தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகிற வழக்கு. இந்த 2ம் வழக்கினுடைய பிரதானமான வகைப்பாடுகளாக அமைந்திருக்கும். வழக்கண்டா எழுதிக் கொள்ளுங்கள். தமிழில் பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் சொற்றொடர்கள், சொற்றொடர்கள் வழக்கு என்று குறிப்பிடப்படும். இந்த வழக்கினை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என, இந்த வழக்கினை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படுத்த முடியும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படுத்த முடியும். சின்னொரு தலையங்கம் போடும்போது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கண்டா என்னென்றால், தமிழிலே இயல்பாக பண்டைய காலம் முதல் இயல்பாக வழங்கி வரப்படுகின்ற அந்த சொற்களையும் அந்த சொற்றொடர்களையும் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இயல்பு வழக்கு. தமிழ்ல அதாவது இயல்பாக வழங்கி வரப்படுகின்ற சொற்கள் சொற்றொடர்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இயல்பு வழக்கு என்று அழைப்போம். இந்த இயல்பு வழக்கில் 3 வகை இருக்குது. ஒன்று இலக்கணம் உடையது ஒன்று இருக்குது, இலக்கண போலி என்று இருக்குது, அடுத்தது மறு என்று அடுத்தது இருக்கிறது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு ஆகியன என்னவா இருக்கும் என்றால் அந்த இயல்பு வழக்கினுடைய வகைப்பாடுகளாக இருக்கும். கீழே எழுதுங்க. இயல்பு வழக்கு என்பது
இயல்பு வழக்கு என்பது தமிழ் மொழியிலே இயல்பாக வழங்கி வரப்படுகின்ற சொற்கள் சொற்றொடர்கள் இயல்பு வழக்கு என்று குறிப்பிடப்படும். இந்த இயல்பு வழக்கினை 3 வகைப்படுத்த முடியும். இலக்கணம் உடையது, அடுத்தது இலக்கண போலி, அடுத்தது மரு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மரு என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. இலக்கணம் உடையது, இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையதென்றா என்னென்றால் தமிழிலே இருக்கின்ற இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கி வரப்படுகின்ற அந்த சொல் வழக்குகளை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா, அதாவது இலக்கணம் உடையது என்று சொல்லுவோம். தமிழிலே உள்ள இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமைந்து வருகின்ற அந்த சொல் வழக்குகளை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அதாவது இலக்கணம் உடையது என்று சொல்லுவோம். இலக்கணம் உடையது, இலக்கணம் உடையது. தமிழிலே உள்ள அடிப்படையான இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கி வரப்படுகின்ற அந்த சொல் வழக்குகளை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா, இலக்கணம் உடையது என்று சொல்லுவோம். கீழே தமிழில் உள்ள இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டு, இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கி வரப்படுகின்ற சொல் வழக்குகள் இயல்பு வழக்கு என்று இலக்கணம் உடையது என்று அழைக்கப்படும். அதாவது இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக, இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக வழங்கி வரப்படுகின்ற சொல் வழக்குகளையே குறித்து வருகின்றன. மரம் என்று சொல்லலாம், மலை என்று சொல்லலாம், கண்ணென்று சொல்லலாம், நிலம் என்று சொல்லலாம், கடல் என்று சொல்லலாம், ஆகாயம் என்று சொல்லலாம். எல்லாமே இலக்கணம் உடையது என்ற வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடங்குகிறது. அடுத்தது இலக்கண போலி. இலக்கண போலி என்னென்றால் தமிழ்ல உள்ள இலக்கண ரீதியான சொற்கள், தமிழ்ல உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் காலப்போக்கில் மாறி அல்லது நாள் அடைவில் மாறி, தமிழில் உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் காலப்போக்கில் மாறி
அல்லது நாள் அடைவிலே மாறி முன்னால இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து நின்று அதனுடைய பொருள் மாறுபடாது இருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இலக்கண போலி என்று சொல்லுவோம். அதாவது தமிழ்ல இருக்கின்ற இலக்கண ரீதியான சொற்கள் நாள் அடைவில மாறி அல்லது காலப்போக்கில மாறி முன்னால் இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் அல்லது பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து அதனுடைய பொருள் மாறுபடாது இருக்குமாயின் அதனை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இலக்கண போலி என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அதாவது தமிழ்ல உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் இலக்கணத்துக்குட்பட்ட சொற்றொடர்களில் அமைந்த இரண்டு சொற்கள் முன்பின்னாக மாறினும் அவை இலக்கணம் உடையனவாக சான்றோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தால் அவற்றை இலக்கண போலி என்று சொல்லுகிறார்கள். தமிழ்ல உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் காலப்போக்கில் மாறி முன்னால இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து அதனுடைய பொருள் மாறுபடாது அமைந்திருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இலக்கண போலி என்று சொல்லிக்கொள்வோம். வெளிக்கொள்ளுங்கள். தமிழில் உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் தமிழில் உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் காலப்போக்கில் மாறி அல்லது நாளடைவில் மாறி முன்னால் இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து பொருள் மாறுபடாது அமைந்திருக்குமாய் அதனை இலக்கண போலி என்று அழைப்பர். உதாரணம், இலக்கணம் உடையதென்று ஒரு ஓடுங்கோ, இலக்கண போலி என்று ஓடுங்கோ. இல்முன் என்பதை மாத்தினா முன்றில் ரெண்டு வரும். நகர்ப்புறம் என்பதை மாத்தினா புற நகர் ரெண்டு வரும். நகர்ப்புறம் என்பதை மாத்தினா புற நகர். இல்வாய் என்பது வாயில். வாய்க்கடை என்பது கடை வாய். கால்வாய் என்பது வாய்க்கால். இல்முன் என்பது முன்றில் ரெண்டு வரும். நகர்ப்புறம் என்பது புறநகர் என்று வரும். இல்வா என்பது வாயில் என்று வரும். வாய்க்கடை என்பது கடவாய் என்று வரும். கால்வா என்பது வாய்க்கால் என்று வரும். அப்ப முன்னால இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னால இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து அதனுடைய பொருள் மாறுபடாது இருக்குமாய் அதை சொல்றது இலக்கண போலி. இல்முன் என்பது முன்றில், நகர்ப்புறம் என்பது புறநகர், இல்வா என்பது வாயில், வாய்க்கடை என்பது கடவாய், கால்வாய் என்பது வாய்க்கால். சில சொற்கள்ல என்ன செய்யறாண்டா இந்த இலக்கண போலிகள் ஏற்படுகிற தன்மை இருக்கிறது. சில சொற்கள்ல
அந்த இலக்கண ரீதியான சில போலிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த இலக்கண போலியில பார்த்தீங்கள் என்றால் 3 விதமான போலி இருக்கும். ஒன்று மொழி முதற் போலி என்றொன்று இருக்கும், அடுத்தது மொழி இடைப்போலி என்றொன்று இருக்கும், அடுத்தது ஒன்று இருக்குது மொழி இறுதி போலி என்று இருக்குது. ஒன்று மொழி முதற் போலி, அடுத்தது மொழி இடைப்போலி, அடுத்தது மொழி இறுதி போலி என்று 3 விதமான போலியினுடைய வகைப்பாடுகள் காணப்படும். அதாவது சில வேளைகளில் சொற்களில் வருகின்ற எழுத்துக்களில் ஓரெழுத்துக்கு பதிலாக ஒத்த ஒலியினுடைய வேறு எழுத்துக்கள் நின்று ஒலிக்கும். ஒத்த தன்மையுடைய வேறு எழுத்துக்கள் அதுல ஒலிப்பதுண்டு. அவ்வாறானவற்றை எழுத்து போலி என்று அல்லது போலி எழுத்து என்று அழைப்பார். அவ்வாறான விடயத்தை நாங்கள் என்ன சொல்றோம்னா போலி எழுத்து என்று சொல்லுவோம், அல்லது எழுத்து போலி என்று சொல்லுவோம். இந்த போலி எழுத்துல 3 வகை இருக்குது. ஒன்று மொழி முதற் போலி, மொழி இடைப்போலி, அடுத்தது ஒன்று இருக்குது மொழி இறுதி போலி அல்லது கடைப்போலி என்று சொல்றது. சில வேளைகளில் சொற்களில் வரும் எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கு பதிலாக ஒத்த ஒலியினை உடைய வேறு எழுத்துக்கள் வருவது உண்டு. அவ்வாறு வருகின்ற எழுத்துக்களை தமிழில போலி எழுத்துக்கள் அல்லது எழுத்து போலி என்று சொல்லலாம். எழுதிக்கொள்ளுங்க கீழே. தமிழில் உள்ள சில சொற்களில் வரவேண்டிய எழுத்துக்களில் ஓர் எழுத்துக்கு பதிலாக ஒத்த ஒலியினை உடைய வேறு எழுத்துக்கள் நின்று ஒலிப்பது உண்டு. அவ்வாறான எழுத்துக்களை எழுத்து போலி அல்லது போலி எழுத்துக்கள் என்று அழைக்கலாம். இந்த எழுத்து போலியை 3 வகைப்படுத்த முடியும். ஒன்று மொழி முதற் போலி, இரண்டாவது மொழி இடைப்போலி, அடுத்தது மொழி இறுதி போலி. ஒன்று மொழி முதற் போலி, மொழி இடைப்போலி, அடுத்தது மொழி இறுதி போலி அல்லது கடைப்போலி. சின்னொரு தலையங்கம் போடுங்க. மொழி முதற் போலி, மொழி முதற் போலி, தமிழில் உள்ள சொற்களில் முதலாவது எழுத்துக்கு பதிலாக
முதலாவது எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து பொருள் மாறுபடாது இருக்குமாயின் அதனை மொழிமுதற் போலி என்று அழைப்பர். ஐயன்னா வர வேண்டிய இடத்துல ஐய ரெண்டு வருகிறது. ஐயன்னா வர வேண்டிய இடத்துல ஆனா ஐயன்னா வருகிறது. ஒவ்வை என்றதுல ஆனா உவன்னா போட்டு எழுதுகிறோம். மையல் என்று சொல்லிக்க மயல் என்று போட்டு எழுதுகிறோம். இது என்னவா இருக்கும்டா மொழி முதற் போலிக்குரிய உதாரணங்களாக இருக்கும். இனி சின்னொரு தலைங்கும் பொழுதோ மொழி இடைப்போல். தமிழில் உள்ள சொற்களில் இடையில் வருகின்ற ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து பொருள் மாறுபடாது இருக்குமாய் அதனை மொழி இடைப்போலி என்று அழைப்பர். உதாரணம் பழைமை பானா லையன்னா லானா போட்டு எழுதுகிறோம். கோஜில் கோவில் என்று வருகிறது. அதே மாதிரி சுகஜீனம் சுகவீனம் என்று வருகிறது. தேசம் என்பது தேயம் என்று வருகிறது. நேசம் என்றது நேயம் என்று வருகிறது. சொல்லின்ற இடையில் உள்ள எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வருகின்றது. ஆனாலும் அதனுடைய பொருளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரே விதமான பொருளைத்தான் தருகின்றது. ஆனா ஒரு எழுத்து வர வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து நிற்கிறது. ஆனால் அவற்றின் பொருளில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இனி சின்னொரு தலைங்கம் போடுங்கோ மொழி இறுதி போலி அல்லது கடை போலி. தமிழில் உள்ள சொற்களில் இறுதியாக வருகின்ற ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து நின்று பொருள் மாறுபடாது அமைந்திருக்குமாயின் அதனை இறுதி போலி அல்லது கடைப்போலி என்று அழைப்பர்.
அறம் அரண் என்று சொல்லுகிறோம். சாம்பல் சாம்பர் என்று சொல்லப்படுகிறது. பந்தல் பந்தர் என்று சொல்லப்படுகிறது. குடல் குடர் என்று சொல்லப்படுகிறது. நிலம் நிலன் என்று சொல்லப்படுகிறது. முகம் முகன் என்று சொல்லப்படுகிறது. அறம் உம்மன்னா வர வேண்டியத்துல இன்னன்னா வருது அரண். சாம்பல் சாம்பர் என்று சொல்லப்படுகிறது. பந்தல் பந்தர் என்று சொல்லப்படுகிறது. குடல் குடர் என்று சொல்லப்படுகிறது. நிலம் நிலன் என்று சொல்லப்படுகிறது. முகம் முகன் என்று சொல்லப்படுகிறது. இது என்னவாயிருக்கும் என்றால் மொழி இறுதி போலி அல்லது கடை போலி என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் பொருந்தியதாக இருக்கும். அடுத்தது மறு என்று சொல்லப்படுகின்ற விடயம். மறு அண்டா என்னென்றால் தமிழ் மொழியிலே இயல்பாக வழங்கி வருகிற சொற்கள் அல்லது சொற்றொடர்களில் சில இலக்கணம் சிதைவடைந்தும் சொல்லுருவம் கெட்டும் வழங்கி வரப்படுமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் மறு என்று நாங்கள் சொல்லுவோம். சொல்ற கருத்தை வழங்குவோம். இயல்பாக வழங்கி வருகிற சொற்கள் சொற்றொடர்களில் சில இலக்கண சிதைவடைந்தும் சொல்லுருவம் கெட்டும் அது வழங்கி வரப்படுமாயின் அதனை மறு என்று நாங்கள் அழைத்துக் கொள்வோம். மறுவென்றால் ஆரம்ப காலத்தில இருந்து சொன்னதை விட தற்காலத்தில அந்த சொற்கள்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமென்றால் அதை சொல்றது மறு என்று சொல்லுவோம். இலக்கணம் உடையது பிரகிஞ்சால மறு. அரு மருந்து அன்ன அருமந்தம் என்று சொல்லுவோம். ஆடு தொடாப்பாலை ஆடாதோடு என்று சொல்லுகிறோம். சுருதி என்பதை சுதி என்று சொல்லுகிறோம். செல்வ சந்நிதியை சந்நிதி என்று சொல்லுகிறோம். சோழ நாடை சோனாடு என்று சொல்லுகிறோம். நல்லூர் என்பதை நல்லி என்று சொல்லுகிறோம். பொன்கொடு தீவை பொங்குடுதீவு என்று சொல்லுகிறோம். யாழ்ப்பாண நகரை யாழ் நகர் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் என்னவாயிருக்கும் என்றால் மறு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் பொருந்தியதாக காணப்படும். அவ்வழக்கு அதில் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில இலக்கணம் உடையது இலக்கணம் போலி மறு என்ற சில விடயங்கள் இருக்கின்றது. அடுத்தது தகுதி வழக்கு. அடுத்த ஒரு விடயம் இருக்குது தகுதி வழக்கு. ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று. ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அற்றது என்று. வேறு ஒரு சொல்லால் கூறுவது தகுதி என்று எண்ணப்படும் சொல் தகுதி வழங்கப்படும். ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று. வேறு ஒரு சொல்லால் கூறுவது தகுதி என்று எண்ணப்படும் சொல் வழக்கு தகுதி வழக்கு. இது இடக்கல் மங்கலம் குழு உக்குறி என்று 3 வகைப்படுத்தப்படும். ஒன்று இடக்கல், அடுத்தது மங்கலம், அடுத்தது குழு உக்குறி என்று தகுதி வழக்கின்ல 3 வகைப்பாடுகள் காணப்படுகிறது. ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று கருதி. வேறு ஒரு சொல்லால் கூறுவது தகுதி என்று எண்ணப்படும் சொல் வழக்கு தகுதி வழக்கு ஆகும். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்த்தி செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி
உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.